ஓகே, இன்றைக்கான வீடியோவில் என்னடா அது வந்து கேட்டிங்கன்னா NS200 இருக்குது. அதாவது 2024 மாடல் இந்த NS200 BS7 மைலேஜ் கூட 40 அப்படின்றாங்க. இதை பற்றி ரிவ்யூ எடுக்கிற வீடியோ தான் இன்றைக்கி. என்னடா கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ ரிவ்யூ எடுக்க எவ்வளோ நேரம் ஆகுது, அதாவது எனக்கு ஒரு 4 ஆகிடும். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் ரிவ்யூ வராது, போகிறது, அங்கே பெட்ரோல் போடுறது, எங்கே நிற்கிறோம், எப்படி எடுக்கிறோம், அதை பற்றிலாம். அதாவது நான் இந்த தெருவிலையும் நிப்பாட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம போயிட்டு ஒரு இடத்துல பெட்ரோல் போட்டு அப்படியே வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அப்படியே பேச வேண்டியதான் நிறைய. ஏன்னா நான் ஆல்ரெடி BS4 போட்டிருக்கேன், அதனால் இதில் நிறைய நின்று பேசலை, வண்டி ஓட்டினே பேசலாம். ஏபிஎஸ் லைட் எரியுது. இதில் ஏபிஎஸ் ஃபால்ட்டா இல்லை ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்டார்டிங்கில் எரியும் போல. ரைஸ், இப்போ வந்து நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி NS ரிவ்யூ எடுக்க போயிட்டுருக்கோம் இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ தான் எடுக்க போயிட்டுருக்கோம். சரி, ஓகே, நான் வந்து பங்குக்கு போயிட்டு பெட்ரோல் போட்டுனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அது வரையும் வெயிட் பண்ணுறேன். உருகுலாம் பாருங்கள், சந்தில் வந்து தூக்கின்னு போகிறது. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஓட்டக்கூடாது பார்த்தேன். ஓகே, நம்ம வந்து மெயின் ரோட்டில் வச்சு பார்க்கலாம். பாருங்களேன், ஐயோ, கை வச்சாலே வலிச்சுன்னு போகுது என்னது. கோபுரம் மாட்டினது தான் நல்லா தான் என்ன பண்ணுறேன். ஹெல்மெட் போட்டு தான் மாட்டினேன். அது பெட்ரோல் போட்டு பார்க்கலாம். டியூக்கை விட டார்க் கூட அதிகமாக ரீச் பண்ணோம். டியூக் அளவுக்கு டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். இதை விட டியூக் கொஞ்சம் தான் அதிகம் போகுது. வண்டி அப்படியே ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்களா, அப்படியே நிற்கிது வண்டி. இதுதான் NS எடுக்கிறாங்கல்ல, எனக்கு NS ரொம்ப பிடிக்கும். அதனால் கூட நான் அது பெருமையாக புகழ்ந்து பேசுகிறேன். ப்ரைஸ்லேயும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வரும். இன்னும் ஒன்று மைலேஜ் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் காய்ச்சி. இல்லை, அதை பற்றி எதுவும் பேசக்கூடாது காய்ச்சி. அதெல்லாம் அந்த வீடியோவில் ரிவ்யூ வீடியோவில் பேச வேண்டியது. அதனால் நீங்கள் இதை அப்படியே சும்மா NS ஓட்டுறது மட்டும் பாருங்கள். நான் அதுவும் பேசலை, கஷ்டப்படுறேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கேப்லாம் பயங்கரமாக ஏறி விளையாடலாம். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் பார்த்தா எனக்கு பெருப்பாலே அடிப்பாங்க. அவன் தான் வண்டியை ஓட்டு போகிறது வரதான். நான் எதுவும் பேசக்கூடாது, ஆனால் பேசுவேன். தருதலை அப்படின்னுவாங்க. நான் அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். அதுக்கு நான் அந்த மாதிரி ஓட்டலை, அது ஓட்டலை. கரெக்டான போட்டிருக்கேன். ஹவுஸ் மட்டும் போகல.
அப்படின்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சும்மா இருக்கும்போது கமெண்ட்ஸ் எடுத்து படிக்கிறேன். அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குன்னா பாருங்களேன். அப்போ நான் பெரிய யூடியூபர் தானே. ஆமாப்பா நீ பெரிய யூடியூபர் தான் அப்படின்னு நீங்கள் வந்து அப்புறம். ஆனால் உண்மையிலே கைஸ் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது. நானே படிக்கிறேன். ஃப்ரீயாக இருக்க டைமில் எடுத்து படிக்கிறேன். நிறைய நான் படிக்காத கமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அது சடனாக போயிட்டே இருக்குது. அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன் போனோம்னா அது ஒரு ரேட் வந்துடும் எப்படியும். ஹீட்டு சரியான ஹீட்டு. டிராஃபிக்கில் ஹீட் அடிக்குது. NS 200 மென்ஷன் பண்ணுறேன், கொடுத்துக்கோங்க. பிரேக் தான் ஏபிஎஸ் ஒர்க் ஆகுது. கையில் இருந்து வலிக்குது தெரியுது. நைட்டு அதாவது நான் ரீல்ஸில் கூட இந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எவ்வளோ லைட்